இப்பலாம் சில பேர் தீய சக்தி, தீய சக்தின்னு சொல்றாங்க. அந்த தீய சக்தி, அதாவது டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்ளோ பெரிய ஒரு அரசியல் கட்சியாக மாறியிருக்கு. அது எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட தாத்தா, பாட்டி காலத்துல, அவங்களோட பேரண்ட்ஸ் காலத்துல, அவங்களுக்கு முன்னாடி அவங்களோட பேரண்ட்ஸ் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டில கம்யூனிட்டி பேஸ் பண்ணி சில ஏற்றத்தாழ்வுகள் நடந்திருக்கு. கல்வி மற்றும் அரசு வேலைகள்ல இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கு. அதெல்லாம் பத்தி சில சமூக சீர்திருத்தவாதிகள் வாதிட்டாங்க. இப்ப இருக்கா அந்த மாதிரி? கண்டிப்பா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா? அதற்கு யார் அடித்தளம் அமைத்தார்கள்? இந்த டிஎம்கே. நீங்க சொல்ற இந்த தீய சக்தி. அவங்க தான் அடித்தளம் அமைத்தாங்க. இந்த சூழல்ல சமூக நீதி, சுயமரியாதை, பெண்களுடைய முன்னேற்றம், பகுத்தறிவு இதெல்லாம் முன்னிறுத்தி நம்மளுடைய பெரியார் ஐயா அவர்களுடைய சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிச்சது. அதைத் தொடர்ந்து அந்த சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகமாக மாறியது. திராவிட கழகத்துல மக்கள் மற்றும் இளைஞர்களின் செல்வாக்கை பெற்றிருந்தவர் பேரறிஞர் அண்ணா ஆவார். சமூக இயக்கமாக மட்டுமல்லாம தேர்தல் அரசியலிலும் ஈடுபட்டு அரசியல் அதிகாரத்தின் மூலமாக நேரடி மாற்றங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நினைத்தாங்க. இன்று தூய சக்தி அரசு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்ன மாற்றம் கிடையாது. த ரியல் சேஞ்ச். இந்த பின்னணியில 17 செப்டம்பர் 1949ல பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. சமூக நீதி, சமத்துவம், தமிழ் மொழி மற்றும் மாநில உரிமைகள் போன்ற கொள்கைகளை தேர்தல் அரசியல் மூலமாக மக்களுக்கு கொண்டு செல்ல தொடங்கின. அந்த நேரத்தில் தொடங்கப்பட்ட இந்த கட்சி இன்று எவ்வளவோ பேரோ இந்த சக்தி, அந்த சக்தி, ஏதோ ஒரு சக்தி என்றெல்லாம் பக்கம் பக்கமாக இவர்களை குறித்து உங்களை பேச வைத்த மாபெரும் சக்தியாக இன்று தமிழ்நாட்டு அரசியலில் உருவெடுத்திருக்கிறது.